சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட் செம்ம சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணியால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ சரி ஓகே நடந்து நடந்து போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அவங்க ஆக்சுவலா அவங்க பிளான் என்ன அப்படின்றது நமக்குமே தெளிவா புரியல அப்படின்னு தான் சொல்லணும். தெரியலன்னு தான் சொல்லணும். இதுவே ஒரு ட்ராமாவா? இல்ல இனிமே போராட வேணாம். நம்ம பையனுக்காக நம்ம வந்து இதெல்லாம் இனிமே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி முடிவெடுத்திருக்காங்களான்னு தெரியல. இப்போ அவங்களால மனோஜ வந்து மறக்கவும் முடியல, விட்டு போகவும் முடியல. பட் இருந்தாலும் அ கிறிஷோட வாழ்க்கைக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பணத்த வாங்கிட்டு நான் துபாய் போறேன் அப்படின்ற மாரிலாம் முடிவெடுத்து பேசிட்டு இருக்காங்க. பட் ஃபீல் பண்ணி அழவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம் மீனா செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்லாம் பேசி ஒரு புது ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது 2ம் தான் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே அழகா மேஜரா கொண்டு போயிருந்தாங்க. ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு எபிசோட் என்ன ஆகுது அப்படின்னா, மீனாவுக்கு திடீர்னு வயித்து வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது விஜயா பார்த்துடுறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியாமலே விஜயா ஒரு மாரி கற்பனை பண்றாங்க. ஒரு மாரி மீனா வந்து கர்ப்பமா இருக்காளோ! அப்படின்ற மாரிலாம் கற்பனை பண்றாங்க. ஸோ இத விஜய் அப்படி எடுத்துக்க போறாங்க. இல்ல இஃப் இன் கேஸ் மீனா வந்து கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டா அந்த விஜய் ஏதாச்சும் பண்ண போறாங்களா? என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.